ஹலோ காய்ஸ், இது உங்கள் கவிதமிழ் அனிமே. இன்றைக்கி நம்ம லார்ட் ஆஃப் பிளானட் அனிமேவோட 9th எபிசோடை தான் பார்க்க போகிறோம். வாங்க எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எபியோட ஸ்டார்டிங்கில் கிங்கி சொல்கிறா, இது சரியில்லை, அது டேபிள் மேலே இல்லை. இதுக்கு அந்த மாஸ்டரையும் சொல்கிறான், ரூல்ஸ் கிளியராக இருக்குது. நாங்கள் சொன்ன மாதிரி இந்த ரூமில் இருக்க எந்த ஸ்டோனை வேணாலும் சூஸ் பண்ணலாம்னு சொன்னோம் இல்லை. பக்கம் இருந்தவங்க சொல்கிறேன், ஆமாம் நாங்கள் ரூல்ஸை கரெக்டாக சொன்னீங்க, நீங்கள் அதை சரியாக கவனிக்கலாம், நாங்கள் என்ன பண்ண முடியும். கிங்கின்னு சொல்கிறா, எவ்வளோ தைரியம் என்கிட்டயே இந்த மாதிரி ட்ரிக்ஸ் பண்ணுறதுக்கு. இதை கேட்ட சியு சொல்கிறேன், இந்த மாதிரி ஆளுக்கிட்டையெல்லாம் பேசக்கூடாது, இந்த கடையவே டிஸ்ட்ராய் பண்ணிடணும். இதை பார்த்து அந்த போட்டி நடத்துகிறவங்க எங்களை காப்பாற்றுங்க, இவங்க எங்கள் கூட ஃபைட் பண்ணுறாங்கன்னு கத்துறோம். இதை கேட்ட மக்கள் எல்லாம் என்ன இது இப்படி பண்ணுறாங்க, அதுவும் வெட்னஸ்டேட்டோட பொண்ணு இந்த மாதிரி செய்கிறாங்கன்னு பேசிக்கிறாங்க. இதை கேட்ட கிங்கிங் கோவப்படுற இந்த நேரத்தில் ஹீரோ, போதும் மிஸ்டர் ஓனர், நீங்கள் சொன்ன மாதிரியே எந்த ஸ்டோன் வேணாலும் சூஸ் பண்ணலாம்னு கேட்க அவங்களும் ஆமான்னு சொல்ல, ஹீரோவும் அங்கே உள்ள ஒரு பொருளை உடச்சி 2 எர்த்து சோல் ஃப்ரூட் எடுக்கிறான். கீழே வந்ததும் வாங்க போகலான்னு சொல்கிறான். அந்த நேரத்தில் சியு அவங்கள பார்த்து கலாய்க்கிறான். ஹீரோ சொல்கிறான் சியு கிட்ட, இந்த பழத்தை எடுத்துக்கணும், அதுக்காக எனக்கு வேணாம், நான் உன்னோட ஸ்கில்ஃபுல்லான ஆள் இல்லை, அதனால் நீ இதை வச்சு லாஸ்ட் ரவுண்டுக்கு போகணும்னு சொல்கிறா. அடுத்த சீனில் கிங்கிங் சொல்கிற, நீங்கள் உண்மையிலே அந்த எர்த் சோல் ஃப்ரூட் எடுத்துருக்கணும். அதுக்கு சீ நான் தோல்வியை ஒத்துக்கினேன், ஏன்னா நான் சரியாகவே யோசிக்கல. அந்த நேரத்தில் அவளுக்கு அந்த 2 பேரும் வில்லத்தனமாக சிரிச்சது ஞாபகம் வருது. நான் கண்டிப்பாக இன்பே எக்ஸிக்யூட்டிவ் இருந்து அந்த ஃப்ரூட்டை வாங்கியிருக்கணும். இதை கேட்ட கிங்கிங் என்னான்னு கேட்க, நான் கண்டுபிடிச்சிட்டு அவங்களோட பிளானை. அது என்னென்னா, என்னையும் இன்பே எக்ஸியும் தனியாக பிடிச்சிட்டாங்கன்னா இன்பே எக்ஸிவை ஈஸியாக அவங்க தோக்கடிச்சிருவாங்கன்னு சொல்கிறேன். அடுத்த சீனில் ஹீரோ போட்டி நடக்கிற இடத்துக்கு போகிறான். அப்போ ஒரு டியூபுக்குள்ளே ஒரு பெரிய ஆர்மர் இருக்குது. ஹீரோக்குள்ளே இருக்கிற ட்ராகன் சொல்லுது, நான் இந்த மாதிரி பியூரான ஃப்ரிட்டை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இதை கேட்ட ஹீரோ அப்படியே திரும்பி போகிறான். இதை பார்த்துட்டு மாஸ்டர் அங்கேருந்து கிளம்புறாரு. அடுத்த சீனில் மாஸ்டர் சொல்கிறாரு, இன்ஃபெக்ஷன் உனக்கு கொஞ்சம் லக் இருந்துச்சு அந்த இடத்துல. இதை கேட்ட ஹீரோ, உனக்கு கண்ணு தெரியாதா இல்லை நீ முட்டாளா, உன்னால் லக்கையும் ஸ்ட்ரென்த்தையும் பிரித்து பார்க்க முடியாதா. இதை கேட்டுட்டு அவன் கோவப்படுறான். அடுத்த சீனில் ஒருத்தன், நீ வச்சிருக்கிறது கொஞ்சம் சோல் பவர், அதை யூஸ் பண்ணி எப்படிடா நீ அந்த ஜேடை ஓப்பன் பண்ண முடியும்னு சிரிக்கிறான். அப்போ ஹீரோ சொல்கிறான், இந்த ஜேடை ஓப்பன் பண்ணுறதுக்கு அதிகமான சோல் பவர் தேவைப்பட மாட்டேங்குது, ஆனால் இது வேஸ்ட்டு தான். இதை கேட்ட மாஸ்டர், உனக்கு என்னடா தெரியும், இது ரொம்ப வலிமையான ஜேடு. இதுக்கு ஹீரோ, அதனால் என்ன, இது என்ன பெரிய டிஃப்ரென்ஸை ஏற்படுத்த முடியும். இந்த ஜேடு ஸ்டோனால் எவனில் இருக்க ஸ்பிரிட்டையும் இடத்துல இருக்க ஸ்பிரிட்டையும் ஒன்றா கலெக்ட் பண்ண முடியும். அதனால் உங்கள் ட்ரெஷரை இதனால் பாதுகாக்க முடியும். இருந்தாலும் இதோட பெரிய ஜேட் ஸ்டோனை கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம், ஏன்னா உள்ளே இருக்க ஆர்மர் சிறப்பானது, அதனால் இதை உடைக்கிறது கஷ்டம். இன்ஃபெக்ஷன் இதை பற்றி உனக்கு தெரியாதுன்னா அதனால் நீ கிவ் அப் பண்ணிக்க, வீணாக போய் அசிங்கப்படாதுன்னு அவன் சொல்கிறான். அப்போ அந்த ட்ராகன் சொல்லுது, அந்த ஓல்டு மேன் சொல்கிறத கேட்காத, இது மட்டும்தான் ஒரு வெளி சோல் பெல்லை யூஸ் பண்ணுறவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு. இதை கேட்ட ஹீரோ சோல் பெல்லான்னு சொல்லிட்டு அவனோட பவரை அந்த ஆர்மருக்கு அனுப்புகிறான். அந்த நேரத்தில் அந்த மாஸ்டரையும் கையில் பவரை கேதர் பண்ணி ஹீரோவை அட்டாக் பண்ண வர, அந்த நேரத்தில் ட்ராகன் பின்னாடி பாருன்னு சொல்ல ஹீரோவும் பின்னாடி திரும்பி அந்த பவரை டிஃபைன் பண்ணுறான். அப்போ அவன் ஹீரோவை தள்ளிவிட்டு சொல்கிறான், நான் சர்ப்ரைஸ் ஆகிட்டேன் என்னோடய ஃபிஸ்ட்டை பிளாக் பண்ணதில், ஆனால் நான் உன்னை கொல்ல போகிறேன்னு ஹீரோவை அடிக்க வர, அந்த நேரத்தில் 2 பால் வந்து அவனை அடித்து பறக்க விட்டுருது. அந்த நேரத்தில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், வெல்த் கேதரிங் பில்டிங் சார்பாக உங்களை அனைவரும் வரவேற்கிறதுன்னு ஃபேங்வான் சொல்கிறாரு. இதை பார்த்த ஹீரோ அவர் தான் கீழே குதிக்கிறான். அவர் சொல்கிறாரு, நீங்கள் இந்த ரவுண்டில் பேஸ் பண்ண போகிற ப்ராப்ளம் இந்த ஜேட் ஸ்டோன் தான், யாராச்சும் ஓப்பன் பண்ணுறீங்களான்னு கேட்குறாரு. ஒருவேளை நீங்கள் இந்த ஆர்மரை எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் வின்னர்னு அவர் சொல்கிறாரு. அதில் லெஃப்ட்டில் இருக்கிறவன் சொல்கிறான், இந்த மாதிரி பெரிய ஜேட் ஸ்டோனை இந்த ட்ராகன் சிட்டிலே பார்த்தது இல்லை, ஒருவேளை இது ஓப்பன் பண்ணால் கூட இந்த ஆர்மர் அந்த ஜேடோட மெர்ஜானதுனால இது வேஸ்ட்டு தான். இதை கேட்ட ஃபேங்வான் சொல்கிறாரு, அதனால தான் நாங்கள் உங்களுக்கு ஒரு ஆஃபரை தரோம். அது என்னென்னா, யாராச்சும் இந்த ஆர்மரை முழுசாக ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கேட்குறதா நாங்கள் செஞ்சு தருவோம். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் வரவங்களால் எங்களுடைய எந்த ஒரு 3 ட்ரெஷரையும் எடுத்துக்கலாம். இதை கேட்டு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. திரும்பவும் சொல்கிறாரு, என்னுடைய சார்பாக நான் ஒரு வயலட் கோல்டு கார்டு தருவேன், இது 50 மில்லியனுக்கு சமம். இதை பயன்படுத்தி இந்த பில்டிங்கில் எது வேணாலும் வாங்க முடியும், அதுவும் 50% டிஸ்கவுண்ட்லன்னு சொல்கிறாரு. இதை கேட்டு எல்லோரும் அதை ஓப்பன் பண்ண போகிறாங்க. அடுத்த சீனில் ஃபேங்வானும் ஹீரோவும் பேசிக்கிறாங்க, நீ இந்த குறுகிய காலத்தில் 2nd லேயர்லேருந்து 4th லேயருக்கு வந்திருக்க, இது பெரிய விஷயந்தான்னு சொல்கிறாரு. இதுக்கு ஹீரோ, அப்படியெல்லாம் இல்லை, நான் கொஞ்சம் லக்கியான பர்சன், அவ்வளோதான். அந்த நேரத்தில் ஹீரோ இரும்ப, இதை பார்த்து அவர், யார் ஒன்று அடித்ததுன்னு கேட்குறாரு. மாஸ்டர் ஹீரோவை பார்த்து, அவனுக்கு எவ்வளவு தைரியம், அதுவும் என்னோடய பில்டிங்கில் இப்படி பண்ணுறதுக்கு, நீ கவலைப்படாத, நான் அவனை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோ, சின்ன விஷயம் அவ்வளோதான்னு சொல்கிறான். அவன் கையை பிடிச்சிடுறாரு. ஹீரோ நினைக்கிறான் ஒருவேளை கண்டுபிடிச்சிருவாரோன்னு. அவர் சொல்கிறாரு, ஆனால் ஒன்றும் இல்லையே, தியரிட்டிக்கலாக பார்த்தா மாஸ்டரையும் ஃபாரின் பாடியில் 8th லேயரில் இருக்கார், அவன் அட்டாக் பண்ணியிருந்தால் உள்ளுறுப்பெல்லாம் டேமேஜ் ஆகிருக்கும், ஆனால் உனக்கு எதுவுமே ஆகலாது எப்படி. இதை கேட்ட ஹீரோ, மேபி நான் கொஞ்சம் லக்கியானவனாக இருக்கலாம். அந்த நேரத்தில் ஹீரோ அந்த ஆர்மரை பார்க்குறான். அப்போ ஃபேங்வான் சொல்கிறாரு, உன்னோட கண்டிஷன் சரியில்லை, அதனால் நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு, இந்த பில்லை எடுத்துக்கிட்டு என்னை ஃபாலோ பண்ணுன்னு சொல்கிறாரு. ஹீரோவும் ஜேடு சோல் பில்லான்னு ஆச்சரியப்பட்டு அதை எடுத்து உடனே வாயில் போட்டுக்கிறான். இதை பார்த்து அவர், நீ அந்த 3 பில்லையும் ஒரே டைமில் எடுத்து இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அப்போ திடீர்னு ஹீரோ சூடு சூடுன்னு கத்துறான். இதோட எபிசோடு முடியுது கைஸ். நம்ம அடுத்த எபிசோடில் சந்திப்போம். பாய் கைஸ்.